அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். அன்பு குழந்தைகளே, இந்த காலை பொழுதில் நீங்கள் ஒன்று கூடி இருப்பதை பாராட்டிக் கொண்டோ, அதாவது உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக சிறந்த பயன் கிடைக்கும் என உங்களுக்கு நம்பிக்கை அளித்துக் கொண்டோ நான் என்னுடைய வகுப்பினில் நுழைகின்றேன். அதாவது நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகள்ல அரச பரீட்சை ஒவ்வொரு தலைப்புகள்ல கேள்விகளை அலசி கொண்டு வருகின்றோம். அதாவது கடந்த வகுப்புகள்ல 4-5 வகுப்புகள்ல காலக்கணிப்பு பற்றி காலங்களை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் பார்த்தோம். இன்றைய இன்னும் ஓரிரு வகுப்புகள்ல நாங்கள் வலது இடது பக்கங்கள், பிம்ப தோற்றங்கள், அதாவது தலைகள் தோற்றங்கள், அந்த தோற்றங்களோடு ஏற்படுகின்ற மாறுபாடுகள் என்பன பார்க்க உள்ளோம். அப்ப அதற்காக நான் உங்களுக்கு இப்பொழுது வைட் போர்டு எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விளக்கம் தர விளைகின்றேன். அப்ப நீங்கள் கவனமாக பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற பிள்ளைகள் யாருமே இங்கு தங்களுடைய பெயர்கள் செட் பண்ண வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி செட் பண்ணுகின்ற பட்சத்துல அந்த பிள்ளைகள் இந்த குரூப்ல இருந்து நீக்கப்படுவார்கள். ஏனென்றால் மற்ற பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்கு எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என நான் எதிர்பார்க்கின்றேன். அது தவறு இல்லை. என்ன காரணம் என்றால் பிள்ளைகள் கற்பதற்கு ஒருவரின் செயல் மற்றவர்களுக்கு இடையூறாக அமைந்துவிடக் கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு இப்ப நான் இந்த வைட்போர்டில் உங்களுக்கு முதலாவதாக நாங்கள் கடந்த வகுப்புகள்ல கற்ற விடயத்துல, அதாவது எதிர்பார்ப்பு வினா ஒன்று உங்களுக்கு வழங்கி இருந்தேன். அந்த வினா சார்பான விடயத்தை விளக்கம் அளித்துவிட்டு தொடர்ச்சியாக வகுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன். அப்ப இந்த கடந்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், அதாவது காலக்கணிப்பு சார்பான விடயத்துல ஒரு கடிகாரத்துல முட்கள் அமைந்திருக்கிறதுல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் என்னென்றால், இப்ப ஒரு கடிகாரத்துல மணிமுள்ளும் நிமிடமுள்ளும், இப்ப 6 மணியாக இருந்தால் மணிமுள் இவ்வாறு காணப்படும், நிமிடமுள் இப்படி 12ஐ நோக்கி காணப்படும், இப்படி நேராக காணப்படுவது. அதாவது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேராகவும் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று சந்திப்பதாகவும், இப்படியாக மணிமுள் நிமிடமுள் ஒன்றையொன்று சந்திப்பதாகவும் இடம்பெறும் தடவைகளின் எண்ணிக்கை, சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை யாது என்ற கேள்வி உங்களை கேட்டிருந்த நான் அதற்கு 11 என்ற விடையையும் வழங்கியிருந்த நான் அந்த விளக்கத்தை மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன். இப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், நாங்க காலை 6 மணி எடுத்துக்கொள்வோம். முற்பகல் 6 மணிக்கு இவ்வாறு காட்சியளிக்கிற கடிகாரத்துல மணிமுள் நிமிடமுள் எதிரெதிராக காணப்படுகின்றது. இனி அடுத்ததாக எதிரெதிராக காணப்படுகின்ற போது அந்த கடிகாரத்தினுடைய முட்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்றால், இப்படி 7ம் 7க்கும் 5க்கும் கிட்டத்தட்ட 5 விட கொஞ்சம் கூடியிருக்கிற, கொஞ்சம் அதை நாங்க கணக்கெடுக்காம 7, 5 என கருதி கொள்வோம். அப்ப பாருங்க, அடுத்த நேரே சந்திப்பதற்கு முற்பகல் 6 மணிக்கு பிறகு முற்பகல் 7, 5. அப்ப அடுத்த சந்திப்புக்கு இடையில அது நகர்ந்திருப்பது 1 மணி நேரம் 5 நிமிடங்கள்.
அப்ப மொத்தம் 65 நிமிடங்கள் அது தண்டு முட்களும் நகர்ந்திருக்கின்றன. அதாவது நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றி 5 நிமிடம் கூடுதலாக நகர்ந்திருக்கின்றது. அப்ப மணிமுள் நேராக வருவதற்கு நகர்ந்திருக்கின்றது. அப்ப நாங்கள் 7 மணி 5 நிமிடம் நேரத்தில் 65 நிமிடங்கள் நகர்ந்திருக்கின்றது. இந்த கடிகாரத்தில் இருக்கின்ற மொத்த நிமிடங்கள், அதாவது 12 மணித்தியாலங்கள் இருக்கின்றது. அந்த 12 மணித்தியாலங்களை நாங்கள் நிமிடங்களாக்கினால் 12 தர 60 என்றால் 720 நிமிடங்களை அது ஒரு தடவையில ரவுண்ட் அடிச்சு எதிரெதிராக சந்திக்கின்றது. அப்ப 720 நாங்கள் 65 நிமிடங்களால வகுக்கின்ற போது கிட்டத்தட்ட 11 மீதி 5 வருகிறது. அதை புறக்கணிப்பாக விடலாம். 11 தடவைகள் என உரைத்திருந்தேன். அதே போலத்தான் இந்த நேராக மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒரே இதில் சந்திப்பதும் முதல்ல இப்படியாக சந்திக்கின்றது, அடுத்தது 1/5 சந்திக்கின்றது. அப்ப இதுவும் அதே போன்ற கணிப்பில தான் 11 தடவைகள் என்பதை உங்களுக்கு உரைத்திருந்தேன். நல்ல பிள்ளைகள், இனி தொடர்ச்சியான விடயங்களை நான் உங்களுக்கு, அதாவது என்ன கற்பிக்க போறேன் என்ற விடயத்தை சொல்லி தந்த பின்பு அந்த பயிற்சி வினாக்களை காண்பித்து விடையளிக்க விளைகின்றேன். இப்ப நாங்க இனி பார்க்க போற விடயம் இடது பக்கம் வலது பக்கம். இடது வலது பக்கங்கள், அதாவது இடஞ்சுழி வலஞ்சுழி திரும்புதல், மற்ற தலைகீழ் தோற்றங்கள். தலைகீழ் தோற்றம் என்றால் நீரிலே தெரிகிற தோற்றம். ஒரு தண்ணிக்கு மேலே நாங்கள் நின்றால் தண்ணிக்கு அது தலைகளாகத்தான் தெரியும், தலைகீழ் தோற்றம். அடுத்தது பிம்ப தோற்றம். பிம்ப தோற்றம் என்பது கண்ணாடியில் தெரிவது. இது தலைகீழ் என்பது தண்ணீரில் தெரிகிற தோற்றம். பிம்ப தோற்றம் என்பது கண்ணாடியில தெரிகிற தோற்றம். நாங்க இனி தொடர்ச்சியாக கற்க உள்ள விடயங்கள் மற்ற இதனும் கூட சேர்ந்து ஏற்படுகின்ற மாறுபாடுகள், அதாவது வலது இடது மாற்றங்களால ஏற்படுகின்ற மாறுபாடுகள் போன்றவற்றை அரச பரீட்சைகள்ல தொடர்ச்சியாக பார்வையிட போறோம். இதுல 2023ஆம் ஆண்டு பரீட்சைத்தாள்ல முதல்ல 13 வினாக்கள் இந்த தலைப்புகளோட சார்பானதாக இருக்கின்றன. பாருங்க, முதல்ல காலக்கணிப்பிலேயே நாங்கள் 2023 5 பார்த்த நாங்கள். இதுல 11 கிட்டத்தட்ட 18 மிக இலகுவான விடயங்கள்ல இருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப வலம் சுழி இடஞ்சுழி வலது பக்கம் இடது பக்கம் என்பதை நான் உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். இப்ப ஒரு சொல்லை நாங்கள் எழுதுகின்ற போதோ அம்மா என்ற சொல்லை எழுதுகின்றோம். இந்த அம்மா என்ற சொல்லுக்கான 3 எழுத்துக்களையும் நாங்கள் இடது பக்கத்தில இருந்து வலது பக்கமாக நோக்கி எழுதுகிறோம். இடமிருந்து வலமாக எழுதுகின்றோம் என்பதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இது ஒரு கடுதாசியாக கற்பனை பண்ணினால் இது இடது பக்கம், இது வலது பக்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு நாங்கள் கைக்கொள்ள வேண்டியது என்னென்றால், நாங்க இந்த வலது கை இப்படியாக இந்த கடதாசியில வைப்பது வலது கை பக்கம். எங்கட கையில வலது கையை இங்க வைப்போம், அது வலது கை பக்கம், இது பெருவிரல். இடது கை வைக்கிற பக்கம் இடது பக்கம், இது இடது பக்கம் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தால் எங்களுக்கு எல்லாம் அடிக்கடி மறந்து போகும். அப்ப இந்த கையை வைத்தால், அதாவது நாங்கள் கை வைக்கிற பக்கத்தை பொறுத்தோம். வலது கை வைக்கிற பக்கம் வலது, இது பெரிய விரல், இது 4 விரலும். அப்ப வலது கை பக்கம் வலது பக்கம். அப்ப இடமிருந்து பலமாக என்பது இங்கே. இதே நேரம் ஒரு ஆள் நிற்பாராயிருந்தால், இந்த கடதாசியில ஒரு ஆளுடைய படம் இருக்குமாக இருந்தால், இப்படியாக ஒரு ஆள் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கோ.
இந்த ஆளுடைய வலது கால் இடது கால் வலது கை இடது கை என்பது மாறி அமைந்திருக்கும் என்பதை நீங்க நினைத்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப நாங்கள் இதுல நிற்பவராக எங்களை கற்பனை பண்ணிக் கொள்வோம். இப்ப நாங்க இதுல நின்றால் எங்களுக்கு தெரியுது இது வலது கை, இந்த வலது கை பக்கம், இது வலது கால், இந்த பக்கம் வலது. நாங்களே திரும்பி நின்று எங்களோட வலது கையை சாப்பிடுற கையை உயர்த்தி பாருங்க, அது வலது பக்கம். அப்ப இடது பக்கம் இது, இடது பக்கம் கை கால் இது, இடது கால் இது, இடது பக்கம் கை இது. அப்ப பலம் இடம் என்பது ஒரு பொருளுக்கோ, அதாவது ஆளுக்கோ பொருளுக்கோ என்னத்துக்கு என்றாலும் அதன் வலது பக்கம் என்றால் இது. அப்ப வலது பக்கம் என்பது முதல் இடமிருந்து வரமாக என்பதை கடதாசியில பார்த்ததுக்கும் படத்துக்கும் வித்தியாசமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனி நான் தண்ணீர தெரிகிற தோற்றம், அதாவது தலைகீழ் தோற்றம், ஏதாவது ஒரு வடிவத்தை இப்ப இப்படியான ஒரு வடிவம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கோ. இந்த வடிவத்தை நாங்கள் தண்ணீர பார்த்தால் இது தலைகீழாகத்தான் தெரிகின்றது. தலைகீழாக தெரிகின்ற போது மேலே உள்ளது கீழே வருகின்றது, கீழே உள்ளது மேலே வருகின்றது. இப்ப இதுல பாருங்க, அதாவது தலைகீழ் தோற்றத்துல மேல் கீழ் மாறுபடுகின்றது. அப்ப மேலே இருந்தது கீழே வந்திருக்கு, கீழே இருந்தது மேலே வந்திருக்கு. அதேவேளை இடம்பலமும் மாறுபடும். இது தண்ணி என நினைத்துக் கொள்ளுங்கள் தலைகீழ் தோற்றத்துக்கு. இதே போல நாங்கள் பிம்ப தோற்றம் பார்த்தால் இது கண்ணாடி என கற்பனை பண்ணுங்கோ. இந்த கண்ணாடிக்குள்ள நாங்கள் இப்படியான ஒரு அம்பக்கோட பார்ப்போமாக இருந்தால் அது மாறித்தான் தோற்றமளிக்கும். அப்ப கண்ணாடிக்கு அது தோற்றுகின்ற போது இப்படியாக தோற்றமளிக்கும், அதாவது பிம்ப தோற்றம். அப்ப இதுல என்ன நடக்கின்றது? இது நாங்கள் இந்த கடதாசியில இந்த உருவைத்தானே இங்க காட்டுகின்றோம். ஆனபடியால் இது வலது பக்கம், இது இடது பக்கம் ஆக இருப்பது இங்க மாறி தெரிகின்றது. இங்க இடது பக்கம், இங்க வலது பக்கமாக மாறிவிட்டது. அப்ப பிம்ப தோற்றத்துல இடம்பலம் மாறி தெரிகின்றது என்பதை நீங்க புரிந்து கொண்டால் இந்த வினாக்கள் எல்லாம் மிக இலகுவாக நாங்கள் மேற்கொள்ள முடியும். அப்ப நாங்கள் இடம்பலம் மாறுபாடு அடைவது, மேல் கீழ் மாறுபாடு அடைவது போன்ற விடயங்களை பார்த்தோம். இனி நாங்கள் பார்க்க போறது வலது பக்கமாக திரும்புதல், இடது பக்கமாக திரும்புதல் என்ற விடயமாக. இப்ப பாருங்க, ஒரு சதுரத்தையோ சமூகத்தையோ கருதல், இதுல வலது பக்கமாக திரும்புவது என்பது நாங்கள் இப்படி வடக்கு திசையில போய் இந்த பக்கம் திரும்பினா இது வலது கை பக்கம் தானே. அப்ப இது வலது பக்கமாக திரும்புதல் அல்லது வலம் சுழியாக திரும்புதல். இப்ப உங்களுக்கு தெரியும், தெருவில ரவுண்ட் போர்டு இருந்தால் வருகின்ற வாகனங்கள் எல்லாம் வலம் சுழியாகத்தான் திரும்புகின்றது. இது வலம் சுழி. இப்படி வாகனம் இந்த பக்கத்தால வந்தால் இப்படி திரும்புறதா இருந்தால் இது வலம் சுழியாக திரும்புகிறது. அப்ப நாங்க வடக்குல போய் கிழக்க போனால் திரும்புவது வலஞ்சுழி, கிழக்கில போய் தெற்க போனால் திரும்புவது வலம் சுழி, கிழக்கில போய் தெற்க போனால் திரும்புவது வலஞ்சுழி, தெற்கில போய் மேற்கில திரும்பினால் வலம் சுழி. இதெல்லாம் வலம் சுழி. இது உங்களுக்கு கைகளை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக இலகுவான விடயம். அதே போல மேற்கில போய் வடக்கில திரும்பினால் அது வலம் சுழி, மேற்கில போய் வடக்கில திரும்பினா இது வலம் சுழி. இப்ப நாங்கள் எங்களை கையை நீங்க இப்ப உங்களோட இந்த பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், இப்படி போகிறீர்கள், இந்த பக்கம் திரும்பினா உங்களோட வலது கை, இப்படி போய் இங்க திரும்பினா வலது கை, இப்படி போய் தெற்கில போய் திரும்பினால் மேற்கு நோக்கி அது வலது கை, மேற்கில போய் திரும்பினால் அது வலது கை என்பது உங்களுக்கு
தெளிவாகி விட்டது. இப்ப நான் உங்களுக்கு இதற்கு எதிரானது இடது கை. இங்க பாருங்கோ, இப்ப நாங்க தெற்கில போய் கிழக்க திரும்பினால் எங்களோட கையை பார்த்தாலே தெரியும் இந்த மூலை இடது கையாக இருக்கின்றது. அதே மாதிரி இப்படி போய் இப்படி திரும்புறது இடது கை. அப்ப மணிக்கூட்டுமுள்ள செய்கிற திசையெல்லாம் பலம் சுழி, அதற்கு எதிரானது இடம் சுழி. அதற்கு எதிர் என்றால் இப்படி போறது, மைய மாத்தி காட்டுறது, இப்படி போறது இடம் சுழி என்பதை நீங்கள் நன்றாக கையில பரிச்சயமாக புரிந்து கொண்டால்தான் இந்த மாதிரியான வினாக்களை இலகுவாக எதிர்கொள்ள முடியும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் சந்திக்க போறது ஒரு போட்டி பரீட்சை. இதுல நீங்க வெற்றியடைய வேணும் என்ற நோக்கம்தான் மிக முக்கியமானது. அப்ப நீங்க இந்த இடது வலது என்ற கருத்துக்களை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் கற்கின்ற பட்சத்துல நீங்க உயர்ந்த பெறுபேறு பெற முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இப்ப உங்களுடைய உற்சாகத்தை மிகவும் பாராட்டுறேன். ஏனென்றால் சில மாணவர்கள் சனிக்கிழமை என்றால் சோம்பல்ல கிழமையில 2 நாள் தானே, அம்மா அப்பா தான் அதுக்கு மூல காரணமாக இருக்கும். என்ன சொன்னா, அவையில் இந்த கிழமை நாள்ல பாடசாலைக்கு பிள்ளை போறதுக்கு முதல்ல அவர்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்காக எழுந்திருக்க பிள்ளையை வளர்த்துவார்கள். இந்த 2 நாளாவது ஓய்வு எடுப்போம் என்று சொல்லி அந்த வகுப்புகள்ல சனிக்கிழமையில இப்ப பார்த்தால் 85 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். மற்ற நாள்கள்ல டக்குன்னு 100 ஆகிவிடும். பரவாயில்லை. நான் எதிர்பார்க்கிறது எல்லா பிள்ளைகளும் பங்கு பெற்று எல்லா பிள்ளையும் வெற்றி பெறும் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது. நானும் அப்படி எதிர்பார்க்கவில்லை. அப்ப நாங்க இந்த பரீட்சையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் விடாமுயற்சி, தொடர் முயற்சி மிக முக்கியமானது என்பதை கருத்தில் கொள்வோம். இப்ப நான் சொன்ன வலது இடது பக்கம் தண்ணீர் தோற்றம், கண்ணாடி தோற்றம், அதில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் சார்பான தலைப்பு விடயங்கள்ல இந்த கடந்த கால அரச பரீட்சையில நடந்த 2023 நடைபெற்ற பரீட்சையில நான் இப்ப உங்களுக்கு 2வது வினாவில விடை விளக்கம் தருகின்றேன். அவதானியுங்கள். இது ஒரு சின்ன விடயம்தான். ஆனா இந்த மிக இலகுவான வினாவில கூடி அந்த வலது இடது பக்கம் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க இந்த சர்ச்சையை எடுத்துக்கொண்டால் பின்வரும் உருவில் ஏபி என குறிக்கப்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு முறையே பொருத்தமான இரு உருப்பகுதிகளும் யாவை என்று கேட்கப்படுகின்றது. இந்த எந்த உருப்பகுதி இந்த சட்டையின் ஏ பகுதி அந்த பிள்ளையின் சட்டையின் எந்த கை பக்கம் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இது வலது கை பக்கம். அப்ப இடது கை பக்கத்தை தான் கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த இடது கை பக்கத்திலே இந்த சட்டையின் அமைப்பு எவ்வாறு இருக்கும். அதாவது இந்த வலது கை பக்கம் இருப்பது போல இப்படியாக இருக்கும். இப்படியாக சட்டை இப்படியாக இருக்கும். அப்ப இதுல முதலாவது ஏ தரப்பட்டிருக்கின்றது. இது பொருத்தமாக இருக்கின்றது, இதுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது, இது பொருந்தவில்லை. அப்ப நாங்கள் இந்த விடைய ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. அதாவது சட்டையின் கைப்பக்கம் இடது பக்கம் ஏ ஆகவும், சட்டையின் பி என்கின்றது வலது பக்கமாகவும், இது வலது பக்கமாக இருக்கின்றது. அப்ப இந்த வலது பக்கம் இப்படியாக இருக்கும். அப்ப பி என்பது இது பொருத்தமில்லை. அப்ப இந்த விடையும் பொருத்தமில்லை. இதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இதுதான் இதற்கு பொருத்தமானது. அப்ப இங்க இது கற்புலனாற்றலாக கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கிறதாக இருந்தாலும் இடம்பலம் என்ற ஆரம்ப கருத்தைத்தான் இங்கே முக்கியமாக கருத்துல கொள்ளப்படுகின்றது. இந்த மாதிரி 2023 நான் இலக்கங்கள் குறித்த மொத்தம் 13 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் இந்த தலைப்பையொட்டி தர விரும்புகின்றேன். இனி நாங்கள் கிளை ABCDE ஆகிய உருக்களில் ஒத்த 2 உருக்களும் யாவை என்று கேட்கப்படுகின்றது. 2 உருக்கள் ஒரே மாதிரி இருக்கின்றதாம்.
அப்ப நாங்க இந்த உருக்கள்ல இருக்கிற சிறுவர்களோட தோற்றங்களை பார்ப்போம். பாருங்கோ, சிறுவர் சிறுமிகள். இதுல 2 சிறுமிகள் இருக்கிறார்கள். அதாவது முதலாவது படத்துல 2 சிறுமிகள் இருக்கிறார்கள். இங்கும் 2 சிறுமிகள் இருக்கிறார்கள். இங்கும் ஒரு சிறுமியும் ஒரு சிறுவனும் இருக்கிறான். இங்கு 2 சிறுமிகள், இங்கு ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் இருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரியான வினாவில நாங்கள் விடையை அடிப்படையா வைத்து வினாவுக்கு விடையளிப்பது இலகுவானதாக இருக்கும். என்னென்றால் விடையை பார்த்து கண்டு இது பொருத்தமா, இது ஏயும் பியையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஒன்றோடு ஒன்று. ஏன் இரண்டும் ஒத்த 2 உருக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல எங்களுக்கு பார்க்க தெரியுது, இந்த பக்கத்துல இடது கை வலது கை, இது வலது கை கீழே இருக்குது, இது வலது கை மேலே இருக்குது. அப்ப இது பொருந்தவில்லை. ஒரு விடயத்தை பார்த்த உடனே எங்களுக்கு இது தெரிந்து விட்டது, முதலாவது விடை பொருந்தவில்லை. இந்த மாணவிய உருவ படிவத்தை பார்த்தோம் சரியாக இருக்குது. இந்த மாணவி இந்த பெண் பிள்ளைன்ற உருவமும் சரியாக இருக்கிறது. இந்த கைகளை பார்க்கின்ற போது இது கை வலது கை கீழே நிற்கிறது, வலது கை மேலே இருக்கு. அப்ப முதலாவது விடை பொருத்தமில்லை. நாங்க 1 நிமிட நேரத்துக்கு விட கண்டுபிடிக்கணும். அப்ப இவ்வளவு விரைவாக காண முடியுமோ அவ்வளவு விரைவாக விடைய காண்பது தெளிவாய், அதாவது விரைவாக விடை காண்பதுதான் திறமையானது. அப்ப ஏடி என்பதை பார்ப்போம். ஏடி ஒப்பிட்டு பார்ப்போம். ஏடி ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த சிறுமியின் வலது கை இடது கை, இந்த சிறுமியின் வலது கை இடது கை அப்படியே இருக்கின்றது. இந்த ஏபியில அது பிம்பத்தோற்றமாக இருக்கின்றது. ஆனா ஏக்கு, அதாவது இந்த முதல் சிறுமிதான் பிம்பத்தோற்றமாக இருக்கின்றது, 2வது சிறுமி அப்படியே தான் இருக்கின்றது ஏபியில. ஆனா இப்ப ஏடியில அப்படியே இருக்கின்றது முதல் சிறுமியும், 2வது சிறுமியும் அப்படியே இடம்பலம் இருக்கின்றபடியால் இந்த ஏடி என்பது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி 5வது வினா, இந்த பக்கத்தில் இருக்கிற 5வது வினாவுக்கான விடைகாண் விளக்கம் பார்க்க போகின்றோம். பின்வரும் வரிப்படத்தில் உள்ள வெறும் அடைப்புக்கு பொருத்தமான ஒரு ஜான். அப்ப இந்த அடைப்புக்குள்ள இதிலே எது அமையும், இதுவா 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 என்பதுதான் கேள்வி. இந்த வெறு அடைப்புக்கு எது பொருத்தமானது? அப்ப இந்த மாறுபாடுகள், இதில் ஒரு சின்ன கப் இருக்கின்றது, தேநீர் குடிக்கின்ற கோப்பை. இந்த கோப்பையின் கைப்பிடியும் அந்த கோப்பையின் அமைப்பையும் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது, இந்த கைப்பிடியில தான் நாங்கள் இதுல மாறுபாடு காணக்கூடியதாக இருக்கின்றது. கோப்பை அமைப்பு எல்லாவற்றிலும் ஒரே மாதிரித்தான் இருக்கின்றது, இப்படியாக இருக்கின்றது கோப்பை. ஆனா இந்த கைப்பிடி முதல்ல முன்னால் இருக்கின்றது, பின்பு அது என்ன திசையில திரும்புகின்றது பாருங்க, இப்படி திரும்புகிறது. இப்படி திரும்பினாத்தானே வலம் சுழி. அப்ப இது இடஞ்சுழி. இடஞ்சுழியாக கால் வட்டம் திரும்பி முதல் இங்கே இந்த கைப்பிடி இங்கே வருகின்றது. நல்லா கவனிக்கும். அப்ப இதுல கால் வட்டம் இடஞ்சொலியாக திரும்பி இருக்கிறது. அடுத்த படத்துக்கு போகின்ற போது அது கால் வட்டம் இடஞ்சொலியாக திரும்பி கைப்பிடி பின்னே போய்விட்டது. அப்ப பின்ன போனா எங்களுக்கு தெரியாது. அப்ப இடமிருந்து வலமாக படத்தை பார்க்கிறோம். பக்கத்துல அந்த பக்கத்துல இடஞ்சுழியாக கால் பாகங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. கால் வட்டம், அதாவது கால் வட்டம் மாறுபட்டு கொண்டு இருக்கின்றது. இங்க இந்த நிலையில இருந்து 2 மாறுபாடுகளைத்தான் பார்க்கிறோம், ஒன்றிலிருந்து ஒன்றாக. அவ நாங்க இதே கருத்தை வைத்துக் கொண்டு இதற்கு இப்ப விடை கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப இதற்கு பின்னால இருந்தால் இடஞ்சொலியாக கால்வட்டம் திரும்பினா இது சரி. இது இப்ப கால்வட்டம் இடஞ்சொலியாக திரும்பினால் இந்த கைப்பிடி இங்க வரும் என்ற இந்த விடை பொருத்தமானது.
அப்ப நாங்க அப்படியே கண்டுபிடித்து விட்டால் அடுத்த வினாவுக்கு போய்விட வேண்டும். ஏனென்றால் 40 வினாக்களுக்கு நாங்கள் 60 நிமிடங்களுக்கு விடையளிக்க வேண்டும். அப்போ ஒரு வினாவுக்கு நாங்கள் 1 நிமிடத்துக்கு விடையளிப்போமாக இருந்தால்தான் எங்களுக்கு அந்த கால கணிப்பு, அதாவது இவ்வளவு நேரத்துக்கு அந்த பரீட்சைத்தாளுக்கு விடையளிப்பது என்பதில் மிக திறமைசாலியாக இருக்க முடியும். ஏன் 40 நிமிடம் 45 நிமிடத்துக்கு நாங்கள் விடையளித்து விட்டோமா இருந்தால் திரும்ப ஒரு தடவை 2 தடவை மீட்டு பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உதவும். அதோட இந்த பரீட்சைத்தாள்கள் செய்கின்ற போது நீங்கள் ஒழுங்கிலே செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்ப நான் அதையும் உங்களுக்கு இந்த கட்டத்தில் சொல்லித்தாரன். இது 1 இருந்து 40 வரையில வினாக்கள் இருந்தால் 1 செய்து 2 செய்து 5 செய்து 6 செய்துதான் 7வது வினாவுக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில வழி 7வது வினாவுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் விரயம் செய்ய வேண்டி இருந்தால் நீங்க முதல் கட்டத்துல 5 கருத்து 7வது வினாவை செய்து 8வது 9வது செய்துட்டு பிறகு இந்த 6வது வினா கூடிய நேரம் எடுக்க வேண்டும் என்றால் இதை இறுதியில செய்வது புத்திசாலித்தனமானது. இதான் நாங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்துற முறை. அப்ப இப்ப நாங்கள் இடமிருந்து வலமாக இது இடஞ்சொலியாக கால் வட்டம் திரும்புகின்றது என்றதை பார்வையிட்டோம். இப்ப இதுக்குள்ள மேலிருந்து கீழாக இப்ப இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கின்றது மாறுபாடு. இங்க பாருங்க, இங்க அதாவது இந்த பக்கத்துல இருக்கின்றது கால்வட்டம் திரும்பி பின்னால போயிருக்கின்றது, பின்ன உள்ளது அடுத்த பக்கத்துக்கு வந்திருக்கின்றது கைப்பிடி. அப்ப இடஞ்சொலி கால் வட்டம். அதே மாதிரி நாங்க இதுல ஏதாவது மேலிருந்து கீழாகவும் மாறுபாடு இருக்கான்னு பார்ப்போம். அதே போன்ற மாறுபாடுதான் இங்கே மேலிருந்து கீழாகவும் இருக்கின்றது. கைப்பிடி முன்னாலே இருக்கின்றது, இடஞ்சொலியாக கால்வட்டம் திரும்பி இந்த பக்கம் இருக்கின்றது, பிறகு இடஞ்சொலியாக கால்வட்டம் திரும்பி பின்னுக்கு போய்விட்டது. அப்ப இதில இருந்து நாங்கள் பார்த்தால் இதுக்கு விடை காண அதகம் இலகுவாக முடியும். எப்படி? இது பின்னாலே இருக்கின்றது, கால்வட்டம் திரும்பி இங்கே வந்திருக்கின்றது. இனி கால்வட்டம் திரும்பினால் அது முன்னால்தான் வரும். அப்ப கேள்விக்கான விடையே நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில நாங்கள் இதுல உள்ள வினாக்கள்ல ஒரே நாள்ல 13 வினாக்களையும் தெளிவாக விளக்கம் தர முடியாது. ஆயினும் நீங்கள் அதாவது இதுல உங்களோட திறமையை காட்டுவதற்காக உங்களை வழி நடத்துறதுக்கு, அதாவது ஒவ்வொரு வினாவாக தெளிவாக விடையளிக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப நீங்க அதனை சரியாக பின்பற்றினால் உங்களுக்கு சிறந்த பெறுபேறு பெறக்கூடிய சாதகமான இடம் இருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்க. இதிலே அடுத்ததாக நான் 13வது வினாவை தெரிவு செய்திருந்தேன். அதாவது இந்த தலைப்பில வந்த வினாக்களை மாற்றிருந்தான் இப்ப நான் பார்வையிடுறேன். இந்த பரீட்சைத்தாள் ஏற்கனவே பார்வையிட்டது, அதாவது என்னுடைய சோம்போப்பு மாணவர்களுக்கும் மற்ற உங்களுக்கும் இல்லை, உங்களுக்கு உங்களுக்கும் முதல்ல இது பார்வையிட்டனால் அப்ப இத நீங்கள் அதை காணொளிகளாக பார்க்கலாம், பார்த்து தெளிவு பெறலாம். இப்பொழுது நாங்கள் இதுல 13வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை பார்வையிடுவோம். ஒரு சமதள நிலத்தில், சமதளம் என்றால் ஒரு நிலத்தில வரையப்பட்டுள்ள ஒரு சதுரத்தின் உச்சிகளில், அப்ப நாங்கள் சமதள நிலம் என்றது நாங்கள் இங்கே கிடையாகத்தான் கிடைத்ததாவது அது கிடைத்தளத்தை குறிக்கின்றது. நாங்கள் நிலைக்குத்தாக இந்த இதுல படத்தை கேறிக்கொள்கின்றோம். இதுல ஏபிசிடி ஆகிய 4 ஏயிற்கு வடக்கே பி. அப்ப இதுல ஏ என்பவருக்கு வடக்கே பி என்றால் ஏ என்பவர் இருப்பவர் அவருக்கு எதிர் திசையாக இருக்கணும். இப்ப எங்களுக்கு தெரியும் திசைகள்ல இது வடக்கு திசை. அப்ப இந்த திசையில பி இருக்கிறார் என்றால் ஏ இருக்கிறது எங்கேயாக இருக்கலாம், ஒன்றில் இங்கு அல்லது இங்காக இருக்கலாம். ஏன்? ஏக்கு வடக்கே பி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப பி இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். அப்ப இப்ப எங்களுக்கு இதுல இது வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அடுத்த நிலைக்கு போகின்ற போது அடுத்த வினாவின் அடுத்த பகுதிக்கு
பிக்கு மேற்கே சியும். மேற்கே சி என்றால் இப்படி. அப்ப பி இங்கதான் இருக்க வேண்டும். பிக்கு மேற்கே சி என்றபடியால் சி இங்கே இருக்க வேண்டும். சி இங்கே இருக்க வேண்டும். ஆனபடியா இங்கு ஏ இருப்பது பொருந்தாது. ஏ இருப்பது இங்கே என்பது எங்களுக்கு இப்ப தெளிவாக விட்டது. ஏக்கு வடக்கே பியும் பிக்கு மேற்கே சியும் சிக்கு தெற்கே டியும். அப்ப டி தான் இங்கே இருக்கின்றார், இருக்குமாறு உள்ளனர், அமர்ந்துள்ளனர். இப்ப கேள்வி என்ன? ஏ ஆனவர், இந்த ஏ என்கின்றவர், இதுல சொல்லப்படுகின்ற இந்த ஏ என்பவர் சியிற்கும் முதலாவது சியிற்கும் டியிற்கும் முறையே 8 செயல்களில் அமர்ந்துள்ளார். இந்த முறையே என்று சொல்ல நல்லா கவனித்துக் கொள்ளணும். முறையே என்றால் முதல் கேட்கப்பட்டதுக்கு முதல் தகவலும் விடையும், அடுத்ததுக்கு இரண்டாவதாகவும் விடை இருத்தல் வேண்டும். இப்ப எங்களுக்கு கேட்கப்பட்டது முதலாவது சீர்க்கு 8 செயல் ஏ இருக்கின்றார் என்றால், நாங்கள் இதுல 4 உபதிசைகளை பார்க்கின்ற போது சீயிற்கு இங்க சி இருந்தால் ஏ இருப்பது இங்கே. அப்ப இது என்ன திசை? தெற்கையும் கிழக்கையும் கொண்ட தென்கிழக்கு. அப்ப முதலாவது தென்கிழக்கு வார விடையை பார்ப்போம். இதுக்கும் பொருத்தம், இதுக்கும் பொருத்தம். ஆனா இந்த விடை இப்ப பொருத்தம் இல்லை. இனி அடுத்ததாக டிக்கு என்ன திசை இது என்றால் எங்களுக்கு தெரிகின்றது. டி இங்க இருந்தால் இது கிழக்கு திசை. அப்ப தென்கிழக்கு கிழக்கு என்ற விடை பொருத்தம், இது தென்கிழக்கு மேற்கு என்ற விடையும் பொருத்தம் இல்லை. அப்ப நாங்கள் இதுல முதலாவது விடையை மிக பொருத்தமாக தெரிவு செய்து கொள்ளலாம். அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு மேலதிக வினாக்களை வழங்கி உங்களை அறகுறையில வகுப்புல விட்டு செல்லாமல், நான் இத்தோடு உங்களுக்கு கற்பித்த விடயங்கள், இன்றைய காலை பொழுதுல நீங்க கற்றிருக்கின்ற விடயங்கள் உங்களுக்கு தெளிவு தரும் என கருதி கொண்டு, நான் உங்களை இந்த உற்சாகத்தை மிகவும் பாராட்டி கொண்டு சொல்றேன். திரும்ப திரும்ப அதை பார்க்கிறேன். உங்களுடைய உற்சாகத்தை மிகவும் பாராட்டி கொண்டு மேலும் ஆலோசனை கூறிக்கொண்டு, அதாவது நீங்கள் பிள்ளைகள் உண்மையிலேயே நல்ல முயற்சியாளராக இருக்கிறீர்கள். இது நான் உங்களை புகழ்வதற்காகவும் சொல்றதில்லை, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஏனென்றால் நான் இந்த பிள்ளைகளை பார்க்கிறேன். இப்ப நான் இந்த பிள்ளைகளுடைய பேரு எல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்க நேரம் பத்தாது என்றாலும் பார்க்கிறேன். இந்த கோலின் என்பவர், நிக்கேஸ் என்பவர் எல்லாம் அடிக்கடி நான் வகுப்பில் காண்றேன். மற்ற பிள்ளைகளையும் நான் பெயர்களை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்க நேரம் போதாது. இந்த பவா, காரினி, மற்ற கபிஷ்னா என்ற பிள்ளைகள் எல்லாம், அதாவது ஹன்ஸ் ரோசான், இவர்களை நான் இதுல லக்ஷிகா என்ற மாணவர்களை எல்லாம் நான் இதுல எல்லாரையுமே இதுல சந்தியா சரியா என்ற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். இல்ல நான் எதற்கு சொல்றேன் என்றால், நான் உங்களை அவதானிக்கிறேன். அதுக்காகத்தான் உங்களை வீடியோல வாங்கோ என்று நான் கேட்கிறது. சில அறப்பளித்தவர்கள் அதுக்கு வருவதில்லை, அது அவர்களுக்குரியது. ஏனென்றால் எல்லா விடயத்திலையும் நான் இருக்க போக்க நான் பின்பற்றக்கூடாது. சில இடத்துல அவர்களுக்கு அவைக்கு எது வசதிப்படுதோ அதை விட்டுவிட வேண்டும். அவர்கள் நன்மை அடைவார்கள், சில வழி அவர்களுக்கு தீமையை விளைவித்துக் கொள்வார்கள். அதாவது இது எங்களால் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நாங்கள் கூற வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்க சிறந்த பெறுவதற்கான முயற்சி நிச்சயமாக வெற்றி தரும் என கூறிக்கொண்டு, தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஓரிரு வாரங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், அதாவது செப்டம்பர் 15 பரீட்சை என்றால் எப்படியும் செப்டம்பர் 10ஆம் தேதி வரையில வகுப்புகள் நடத்தக்கூடியதாக இருக்கும். அத்தோட வகுப்புகள் நிறுத்தி விடுவேன். ஆனால் அதற்கு பிறகு நீங்க காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுகளை பார்த்து பரீட்சையில சிறந்த பெற வேண்டும் என கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நாளைய வகுப்பில் சந்திப்போம். பாய் பாய்.